மிகப்பெரிய போருக்கு அப்புறம் ராமனுக்கு தன்னுடைய மனைவி சீதை கிடைச்சா. ஆனால் அந்த போரில் இறந்த வீரர்களுடைய மனைவிகள். ஓகே ஓகே ஸோ இதை சொன்ன உடனே டே நீ இப்படியா இப்படியா அப்படின்லாம் போயிடாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் ராமரை வச்சுக்கலாம், ஜீசஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா அல்லாஹ் வச்சுக்கலாம், இல்லைன்னா சீக்கியர்களோட கடவுளை வச்சுக்கலாம், இல்லைன்னா சாதாரண ஒரு மனுஷனையும் வச்சுக்கலாம். நம்ம இங்கே ஒரு சாதாரண மனுஷனையும் வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ இதே நான் சொல்கிறேன், விதி அப்படின்னு ஒன்று இருக்குதா? ஸோ நீங்கள் விதியை நம்புறீங்களா? வெல், ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 4 பாகமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிசிஷனை நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற வரைக்கும் நான் முடிச்சிருந்தேன். அந்த டிசிஷனை எதனால் நீங்கள் பிக் பண்ணுறீங்க? விதின்ற ஒன்று இருக்கா? ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன்ல, ஒரு போர் ஒரு பொண்ணுக்காகவோ ஒரு இடத்துக்காகவோ நடக்குது, ஆனால் அங்கே இறந்து போனவங்களோட அந்த ஒரு முடிவுகள் குழப்பமாக இருக்குல்ல. சரி, டிசிஷன் எப்படி மேக் பண்ணுறீங்க? விதின்னு ஒன்று இருக்கா? பார்க்கலாமா? ஹாய், இது தமிழ் லைவ், ராஜ். வெல், இப்போ நீங்கள் டிசிஷன் எப்படி மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். ஒரு கதையில் ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கான். யதார்த்தத்தில் அவன் ரொம்ப ரொம்ப வயசான ஒரு மனுஷன். அப்புறம் இன்னொரு பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணு இருக்கா, கொஞ்சம் அழகாகவே இருக்கக்கூடிய பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மனுஷன் எப்பவுமே ஒரு கற்பனை பண்ணுறான். இது வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் எழுதப்பட்ட ஒரு சின்ன ஸ்டோரி. அந்த மனுஷன் ஒரு கற்பனை பண்ணுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஒரு பெரிய பலசாலி மாவீரன் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறான். அங்கே உள்ள சில காற்றாலைகளை அரக்கர்களாக கற்பனை பண்ணிக்கிறான். அந்த காற்றாலைகள்லாம் இந்த பொண்ணை, இந்த ஹீரோயினை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்க மாதிரியும், இவங்களையெல்லாம் கொன்று முடிச்சுட்டு இந்த பொண்ணை இவன் காப்பாற்றி கூட்டுற மாதிரியும் தன்னை ஒரு வீரனை இவன் கற்பனை பண்ணிக்கிறான். நிறுத்து, விதிக்கும் இந்த கற்பனைக்கும் நான் எடுக்கிற டிசிஷனுக்கும் ராமர் கதையை சொன்னதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு தோணுதுல. ஒரு 3 கேள்வி வைக்கிறேன். இப்போ இவன் கற்பனை பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே நடந்தால் என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 ஆன்சர் வரும். 1, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த கொலைதை பற்றி எதை பற்றியுமே இல்லாமல் ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே வாழ்வான், கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி. ஆமாம், நான் கொல்றேன், நான் கொல்றதெல்லாம் காற்றாலைகள் கிடையாது, மனுஷனை ஒரு வேளை கொன்னப்ப நான் அரக்கர்களை தான் கொல்றேன், அந்த ஹீரோயின் அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க, நான் காப்பாற்றுறேன் அப்படிமா. 2வது, வேற ஒரு சம்பவம் நடக்கும். உண்மையிலேயே ஒரு கொலையை பார்த்ததுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு ஒரு இடத்துக்காக போருக்கு போனவர்கள் இழந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மனநிலை, ஒருத்தனை கொன்னதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு அவன் திரும்பலாம். அந்த மனநிலை என்னங்கிறது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த நிலைக்கு திரும்பி அவன் மாறிடலாம். 3வது, இதை தெரிஞ்சும் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இதையெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த கதையில் வர்ற ஹீரோ தான் நாம. தெரிஞ்சும் செய்கிறான் இல்லைங்களா, அதையே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஹீரோயின்காக அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஓகே, 2 கேள்வி முடிஞ்சு இல்லைங்களா? எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 2 நாடுகளுக்கு இடையில போர் வருதுன்னே வச்சுக்கலாம். 2 நாடுகளுக்கு இடையில போர் வருது ஒரு சின்ன நிலப்பகுதிகளுக்காக. இப்போ இந்த நிலப்பகுதிகளுக்காக போராடுறதுக்கு ஒரு நாட்டு ராணுவம் அவரோட 5000 வீரர்கள் அனுப்புது. 5000 வீரர்களை அவங்களோட மக்கள்கிட்ட இருந்து கூப்பிடும்போது அவங்க என்ன சொல்லி கேட்பாங்க? ஒரு சின்ன நிலப்பரப்பு நமக்கு வேணும், இதுக்காக நம்ம சண்டை போடுவோம், உங்கள் வீட்டிலேருந்து ஆளுங்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்களா? இல்லைன்னா அது எங்கள் உரிமை, நாங்கள் அங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? உரிமைக்காக கேட்பாங்க. அந்த போரில் இவங்க தோக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது அப்படின்னா, இறந்து போனவங்க 5000 வீரர்கள், ஒரு 2000 வீரர்கள் இறந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் போராடுறதுக்கு இன்னொரு 3000 வீரர்கள் வேணுங்கும் போது இவங்க மறுபடியும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ள நம்ம வீரர்கள் அந்த நிலத்துக்காக வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க, அதனால நீங்கள் மற்றவங்களும் அவங்களோட மரணத்தை ஒரு அர்த்தம் வாய்ந்ததாக நீங்கள் மாற்றணும், அதை ஒரு ரீசனபிளாக நீங்கள் கொண்டு வரணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படியே எடுத்துட்டு கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 5000 வீரர்கள், மறுபடியும் ஒரு 5000 வீரர்கள் சொல்லிட்டு ஒரு 20000 வீரர்கள் அந்த ஊரில் இறந்து போயிட்டாங்க. இப்படி இறந்து போய் கடைசி இந்த நிலப்பகுதி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இது முழுக்க வேற நாடுகளில் நடந்த கதை, இந்தியன் டிபார்ட்மெண்ட்னே கிடையாது. ஸோ நான் அந்த நாட்டோட பேரை சொல்றதுக்கு பதிலாக காமனாக ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்தியா ஸ்ரீலங்கா பிரச்சனை பற்றி நான் பேசலை. ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க. இவங்க முழுக்க கேட்டது ஒரு கதை.
இது வந்து இதாயிடுச்சு, நம்ம இது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. ராமன் தன்னுடைய மனைவிக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கான ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போனாரு. ராமனுக்கு அவங்க மனைவி கிடைச்சாங்க. ஆனா எத்தனையோ குடும்பத்துல இருந்து போருக்கு வந்தவங்கல இறந்தவங்களோட மனைவிகள். இந்த முடிவுகளை நம்மளை யார் எடுக்க வைக்கிறது? இந்த மாதிரியான ஒரு விஷயம் அடுத்து 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 ஓகே, இதுக்கு ஒரு அர்த்தத்தை நமக்கு நாமளே கற்பிச்சுக்கிறோம். என்னன்னா இதுதான் உண்மை, எஸ் இட் இஸ் ரியல், இட் இஸ் ட்ரூ, இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிதான் நம்ம டிசிஷன் மேக் பண்றோம். அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நான் சொல்ல வரேன். இது நிறைய பொருளாதார இடங்கள்லையும் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான டிசிஷன் மேக்கிங் எதுனால நம்ம கிட்ட வருது? ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங். உங்களுக்கு சரின்றது எனக்கு தப்பாவும், எனக்கு தப்புங்கிறது உங்களுக்கு சரியாகவும் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருவரும் வளர்ந்த விதங்கள், கேட்ட கதைகள், நடந்த நிகழ்வுகள், அவங்க வாழ்க்கையில பார்த்தது, இதுல எடுக்கப்பட்ட சில முடிவுகள், அதை நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி பிரிச்சு அதுல சரி தவறுகளை எடுத்து தான் இந்த எண்ண ஓட்டங்கள்ல இருந்து நம்ம ஒரு முடிவை எடுக்கிறோம். அந்த முடிவு தான் ஒரு அர்த்தம் வாய்ந்ததா இருக்கும். அந்த அர்த்தத்தை இது கொடுத்துருக்கு. இப்போ ஒரு போர்ல அர்த்தம் வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்த மீட்கிறது அர்த்தம் வாய்ந்ததா இருந்ததுனால அந்த இடத்த மீட்டோங்கிறது அர்த்தம் வாய்ந்தது. ஆனா அதுல நிறைய பின் நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறதான் இந்த டிசிஷன் மேக்கிங்ல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமே கூட. ஸோ நம்ம ரேண்டமா இதுவரை நம்ம பார்த்த எல்லாத்துல இருந்தும் சில விஷயங்களை எடுத்துட்டு அதன் மூலமா மட்டும்தான் நம்ம முடிவெடுக்கிறோம். இந்த முடிவுகள் எதுவும் தன்னிச்சையானது கிடையாது. சுயம் நான் அப்படிங்கிற ஒன்னால எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜ்.